ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். எங்களோட சேனலில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த 5 லெவல் கீ லெவல் என்ட்ரி பேட்டர்ன்ஸ் பற்றி நாங்கள் போட்டிருப்போம். அதை நிறைய பேர் பார்த்து அதை ட்ரேடிங்க்கு அதை யூஸ் பண்ணலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டில் அந்த பேட்டர்ன்ஸ் எப்படி வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய ஓன் ட்ரேடில் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. ஒரு 6 மாதம் 1 வருஷம் நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் எத்தனை டைம் அந்த பேட்டர்ன் நமக்கு வருது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டில் எப்படிலாம் அந்த பேட்டர்ன் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டில் அந்த பேட்டர்ன் வருதுன்னு சொல்லியிருக்கிறோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி மார்க் பண்ணணும் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். இதை ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கவங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை பார்க்க தேவையில்லை, ஸ்கிப் பண்ணியிருக்கோங்க. புதுசாக இருக்கிறாங்க, ட்ரேடிங்கில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரைய தெரியல, அதை எப்படி நாங்கள் வரையணும், எப்படி கண்டுபிடிக்கிறது, எது சப்போர்ட்டு எது ரெசிஸ்டண்ட்டு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். எங்களோட சேனலில் இனி வரப்போகிற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் யாரெல்லாம் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதிகமாக லாஸ் எதுவும் பண்ணாமல் ப்ராஃபிட்டில் வர்றதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம முயற்சி எடுக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டு அது ஒன்றை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஒரு வேலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போது டிரைவிங் பழங்குறீங்கன்னா அந்த டிரைவிங்கில் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அது பிரகாரம் நீங்கள் டிரைவிங் கற்றுக்கிட்டால் தான் நீங்கள் டிரைவிங்கில் கற்றுக்க முடியும். இல்லை அவங்க சொல்கிறது ஒன்று நம்ம சொல்கிறது ஒன்று செஞ்சால் ஒரு காரை நம்ம டிரைவிங் ஓட்டி காரு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதை ப்ராப்பராக நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணினா தான் டிரைவிங்கில் கரெக்டாக நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் சொல்கிற இந்த விஷயம் பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் எப்படிலாம் வரையலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு நிறைய பேர் ஒவ்வொரு டைப்பாக ஒவ்வொரு இதாக சொல்லிக் கொடுப்பாங்க. நாங்கள் கற்றுக்கிட்டது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்லித்தரோம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிய முறையில் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லித்தரோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் எங்கள் கமெண்டில் கேளுங்க, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்கிறோம். பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் யாரெல்லாம் ரொம்ப லாஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடிங்கை புரியாமல் தெரியாமல் பேசிக்காக இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே ட்ரேடிங்கில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். இது பெரிய ஒரு விஷயமே கிடையாது. அதுக்கு தேவை கொஞ்சம் நாலேஜு, கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ட்ரேடிங்கில் நல்லா நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். நாங்களும் ஆரம்ப கட்டத்தில் இதை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப படிப்பு தேவை, அதுக்கு ரொம்ப நம்ம ரொம்ப அதுக்கு நமக்கு புரியாத விஷயமா இருக்கும், லாஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லி தான் நாங்களும் ஸ்டார்டிங்கில் இதே தப்பு தான் பண்ணி நிறைய லாஸ் பண்ணோம், நிறைய ப்ராஃபிட்டும் பண்ணோம். இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எவ்வளோ ஈஸியாக எளிய முறையில் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு சொல்லி நாங்கள் இதை உங்களுக்காக நாங்கள் சொல்லித்தரோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமாக அந்த ட்ரேடிங் ஃபீல்டில் இருக்கிறோம். நிறைய விஷயத்த இது கற்றுக் கொடுக்குது நமக்கு. ஒவ்வொரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம். இன்னுமே பார்த்திங்கன்னா நாங்கள் டெய்லி 100 நாள் சேலஞ்சு 100 டேஸ் சேலஞ்சு அந்த இதில் டெய்லி எங்களுடைய சேனலில் நாங்கள் போடுறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ போடுறோம். இந்த பேட்டர்ன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டில் எப்படிலாம் வருதுன்னு சொல்லி நாங்கள் போட்டுட்ருக்குறோம். அந்த 100 நாள் நீங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நாங்கள் சொல்கிற மாதிரி வருதான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களோட ஓன் ட்ரேடை நீங்கள் அதில் எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் கம்மியாக வச்சு ட்ரேட் எடுங்க, ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் எடுக்காதீங்க. நம்ம பணத்தை போடுறோம், பணம் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம போடுற பணத்தை எப்படி டபுள் ஆக்கணும்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த பணத்தை நம்ம எல்லாத்தையுமே இழந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு போகக்கூடாது. திரும்பவும் எங்கள் சேனலில் சொல்கிற ஒரே விஷயந்தான், யாரையும் நம்பி ட்ரேடிங்குள்ளே வராதிங்க. நாங்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயத்த நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த விஷயம் புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு விஷயம் புரிஞ்சது அப்படின்னா ரியல் அக்கௌண்ட்டில் போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நிறைய பேர் கேட்டிருக்காங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி வரைகிறது, பேசிக்காக எப்படி வரைகிறது. அதை நாங்கள் ஒரு 3 டைப்பாக நாங்கள் பிரிச்சுருக்கிறோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டுங்கிறது ட்ரேடிங்கில் ரொம்ப முக்கியமானது.
எவ்வளோ பெரிய பிக் ட்ரேடர் வந்து எங்கே வந்து அவங்களுடைய பையை வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எங்கே வந்து செல்லை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நம்ம எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு மெயின் சப்ஜெக்டு. இதை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு பாருங்கள். இதில் எதாவது டவுட் இருந்தால் எங்களுக்கு கமெண்டில் அனுப்புங்க, நாங்கள் எங்களுக்கு சொல்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். சரிங்களா? பிகினர்ஸ் ஆல்ரெடி ட்ரேடிங்கில் இப்போ தான் புதுசாக வர்றீங்க அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இது ஒரு 4-5 டைம் எங்களோட சேனலில் இருக்க எல்லா வீடியோ போட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரேடிங் பழகலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் ட்ரேடுக்குள்ளே என்ட்ரு ஆகணும். நீங்கள் பாட்டுக்கு அங்கே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அங்கே கோடு போட்டு அங்கே வந்துருச்சு இங்கே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ட்ரிக்குள்ளே வரக்கூடாது. இதுக்குன்னு சொல்லி ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணி காத்து இருந்து தான் நம்ம ட்ரேடிங்குள்ளே நம்ம என்ட்ரு ஆக முடியும். அவசரப்படாதீங்க. இன்றைக்கே பணத்தை போட்டு இன்றைக்கே நம்ம பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தோடு ட்ரேடிங்குள்ளே வராதிங்க. நமக்கு ஒரு நாளைக்கு நமக்கு என்ன வருமானம் நமக்கு வரணுமோ அந்த வருமானம் கண்டிப்பாக வரும். மாதத்தில் ஒரு ப்ராஃபிட்டில் நம்ம இருப்போம். நம்மளுடைய அக்கௌண்ட்டு லாஸ் ஆகக்கூடாது. அக்கௌண்ட்டை டபுள் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது நம்ம பண்ணலாம். சரிங்களா? இப்போ சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட். இது வந்து ஒரு ட்ராவலிங் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு கீழே வரும், ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது டாப்பில் வரும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கரெக்டான இடத்துல நம்ம போய் பஸ்ஸோ ட்ரெயினோ நம்ம ஏறினா தான் அந்த இடத்துல இருந்து நம்ம அந்த ஊருக்கு ட்ராவல் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ட்ரேடிங். நம்ம ஒரு இடத்த நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். இதுதான் சப்போர்ட், இதுதான் ரெசிஸ்டன்ட் சொல்லி நீங்கள் கண்ணில் பார்க்குற ஒரு லோ, இப்போ நீங்கள் வந்து உங்கள் கண் அளவுக்கு சார்ட்டை வச்சுக்கோங்க. கண்ணில் பார்க்குற இந்த லோ வந்து சப்போர்ட்டு. சரிங்களா? இதுக்கு ரீசனாக வந்திருக்கிற ஹை, மேக்ஸிமம் ஹை எதுன்னு எடுத்துக்கோங்க. இதுதான். சரிங்களா? உங்கள் கண் அளவுக்கு பார்த்தீங்கன்னா லோ இங்கே இருக்குது, ஹை இங்கே இருக்குது. இது ஒரு சப்போர்ட்டு, இது ஒரு ரெசிஸ்டண்ட். இப்போ நம்ம இதை வந்து நாங்கள் ஒரு 3 டைப்பாக நாங்கள் பிரிச்சுருக்கிறோம். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் என்ன இங்கே பார்த்துக்கோங்க. ட்ராவலிங்கில் சப்போர்ட்டு ரெசிஸ்டண்டில் இருந்தால் 2 சப்போர்ட் நோக்கி வரும். இப்போ டாப்பில் மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா இது ரெசிஸ்டண்ட். இப்போ இந்த ரெசிஸ்டண்ட்லேருந்து நமக்கு சப்போர்ட்டை நோக்கி ட்ராவல் ஆகி வந்துட்டுருக்கு. இப்போ நமக்கு சப்போர்ட் ஏரியாவில் இருக்குது மார்க்கெட்டு. இப்போ சப்போர்ட்லேருந்து அடுத்து எங்கே போகணும்? அடுத்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகணும். அந்த ரெசிஸ்டண்ட் எப்படி எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் ட்ரேடிங்கில் நம்ம பண்ண போகிற ஒரு விஷயம். இதை வந்து ஒரு 3 டைப்பாக நாங்கள் பிரிச்சுருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை நம்ம எப்படிலாம் பார்க்கலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நாங்கள் இருக்க டே ஃப்ரேமில் டே டைம் ஃப்ரேம் வந்து மேஜராக நம்ம வந்து பார்க்கணும். மேஜர் அப்படின்னா பெரிய டைம் ஃப்ரேம். அதில் வந்து அதுக்கு அடுத்து வந்து நமக்கு வீக் இருக்குது, மந்த்லி டைம் ஃப்ரேம் இருக்குது. சரிங்களா? அதுதான் இருக்கிறதுலே பெருசு. நம்ம டேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது வந்து மேஜர் டைம் ஃப்ரேம். டேயில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பார்க்குறோம். சரிங்களா? அதுக்குள்ளே இருக்கிறது இந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து நம்ம 4 hour 1 hourல மைனராக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அந்த 1 hourல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம என்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு 15 minutes 15 நிமிஷமும் 5 minutes இருக்குது. அதையும் நம்ம வந்து என்ட்ரிக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம சப்பாக எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே நம்ம ட்ரேடிங் எப்படி பண்ணணும், பேசிக்காக வந்து ட்ரேடிங்குள்ளே நம்ம எப்படி என்ட்ரு ஆகணும், எந்த இடத்துல ட்ரேடு எடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம பார்க்குறது. அப்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நீங்கள் எப்படி வரையணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடுக்குள்ளே நாங்கள் சொன்ன மாதிரி அந்த 5 level கீ லெவல் என்ட்ரி பேட்டர்ன்ஸ்லாம் 15லையோ 5லையோ வந்தால் நீங்கள் என்ட்ரிக்குள்ளே போகலாம். கேண்டில் பேட்டர்ன் தெரிஞ்சால் அதை வச்சு போகலாம். இது அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு 1 by 1 சொல்கிறோம். கேண்டில் பேட்டர்ன் எப்படி ஒரு ஹேண்டிலை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி 1 by 1 உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரிங்களா? நல்லா நான் வச்சுக்கோங்க. நம்ம பார்க்குற இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு பேசிக் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. மேஜர் அப்படின்னா டேயில் தான், மைனர் அப்படின்னா 4 hour 1 hour அதோட சின்ன டைம் ஃப்ரேம்.
15 மினிட்ஸ் சப்புனா அதோட சின்ன டைம் ஃப்ரேம் 5ல் 15ல் நம்ம என்ட்ரிக்குள்ளே உள்ளே போகலாம். நாங்கள் சொன்ன அந்த பேட்டர்ன்ஸ் வந்தால் நீங்கள் என்ட்ரி தாராளமாக ஸ்டாப் லாஸ் கம்மியாக வச்சு எடுக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லோ வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த க்ரீனில் கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு சப்போர்ட் ஏரியா, சரிங்களா? மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு லோலேருந்து ஒரு ஹை போயிருக்குது, மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த லோ வந்துட்டு தான் மறுபடியும் ஒரு ஹை போயிருக்குது, மறுபடியும் ஒரு லோ வருது. இப்போ நமக்கு ஒரு ஹை போகணும், அடுத்து ரெசிஸ்டன்ட் போயிட்டு அடுத்து சப்போர்ட் தான் வரும். இப்படி தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு கோயம்புத்தூர்லேருந்து சென்னை நீங்கள் போகிறீங்கன்னா சென்னையில் எங்கே நீங்கள் போகணும்னு தெரியணும் உங்களுக்கு. கோயம்புத்தூரில் நீங்கள் எங்கே பஸ் ஏறணும் ட்ரெயின் ஏறணும் தெரியணும். அந்த இடம் தெரியாமல் நீங்கள் ஏதோ ஒரு பக்கத்தில் போய் நின்று ட்ராவல் பண்ண முடியாது. அந்த இடத்த ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்போ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் எங்கெல்லாம் நம்ம வரையலாம், எப்படிலாம் நம்ம பார்க்கலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணணும், சரிங்களா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த லோவில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இது வந்து சப்போர்ட் ஏரியா. இந்த மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வந்தால் கண்டிப்பாக பை ஆகும்னு சொல்லி அதுதான் வந்து ஒரு ரூல்ஸு. அதை நம்ம வந்து ஒரு கெஸ் பண்ணலாம். கன்ஃபார்மாக இங்கே வந்து பை ஆகணும்னு சொல்லி கிடையாது, ஆனால் ஒரு கெஸ் பண்ணலாம். இங்கே வந்தால் மார்க்கெட் பை ஆகும், நம்ம அங்கே வரும்போது நம்ம பை என்ட்ரிக்குள்ளே நம்ம ட்ரை பண்ணோம். இப்போ இந்த மேலே போகுது, இது ரெசிஸ்டண்ட்டு. இப்போ இந்த இடத்துல போகும்போது ஒரு செல் என்ட்ரி எடுக்கணும். எப்போதுமே சரி, டாப்பில் செல்லு பாட்டமில் பை, அப்படி தான் நம்ம என்ட்ரிக்குள்ளே போகணும். இடையில இந்த இடத்துலலாம் எடுக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா அதுவும் எடுக்கலாம். அதுக்கும் ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம், ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ மெயினாக பார்த்திங்கன்னா மேஜர் டைம் ஃப்ரேம், பெரிய டைம் ஃப்ரேம் டேயில் இருக்கிறோம். டேயில் நம்ம வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வரைஞ்சிக்கலாம், சரிங்களா? இப்போ இது ஒரு ரெசிஸ்டன்ட், இது ஒரு ரெசிஸ்டன்ட், இது ஒரு ரெசிஸ்டன்ட், இது ஒரு சப்போர்ட். இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட் பார்த்திங்கன்னா சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் போகுது, மறுபடியும் சப்போர்ட்டுக்கு வருது, மறுபடியும் ரெசிஸ்டன்ட் போகுது, மறுபடியும் சப்போர்ட் வருது, மறுபடியும் ரெசிஸ்டன்ட் போகுது. இங்கே டச் ஆகலை, ஆனால் கீழே வந்துட்டு தான் மேலே போயிருக்குது. கரெக்டாக அந்த கோட்டில் தான் டச் ஆகணும் கிடையாது. அந்த சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ட் பக்கத்தில் வந்து நமக்கு மார்க்கெட் திரும்பினது அப்படின்னா அவன் திரும்புறத வந்து நம்ம சப்பில் போய் பார்த்து என்ட்ரிக்குள்ளே நம்ம போய்க்கணும். இப்போ மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்ருக்கு. இதை பிரேக் பண்ணி கீழேயும் போகலாம். இப்போ இதை பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சுன்னு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்த சப்போர்ட் இங்கே தெரியுதுங்களா, இந்த இடத்துக்கு வரும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இது ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது, சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்குதுங்க, சரிங்களா? இப்போ இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இது சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டண்ட். நமக்கு வந்து ட்ராவல் வந்து சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போயிடுச்சு, மறுபடியும் அது பிரேக் ஆகி மேலே அப்படியே போயிட்டே இருக்குதுங்க. இப்போ நமக்கு மறுபடியும் வந்ததுன்னா இந்த சப்போர்ட் நோக்கி நமக்கு வரணும், இங்கே வரணும் மார்க்கெட், அவ்வளோதான். நீங்கள் ஒவ்வொரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு அது நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். ஒரு மார்க்கெட் ட்ராவல் ஆகிறது இப்படி தான் ஆகும். ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் தான் மார்க்கெட்டோட ட்ராவலிங் நடக்கும். இப்போ புரிஞ்சுதுங்களா? எந்த இடத்துல வந்து மல்டி டைம் வந்து நமக்கு சப்போர்ட் அது எடுத்துருக்குதோ அந்த ஜோனை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த மார்க் பண்ணுறத 2 டைப்பில் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த நம்ம டூல் எடுத்து இந்த பாக்ஸாக நம்ம போடலாம். அப்படி பாக்ஸாக போடலாம் அப்படின்னா நமக்கு இது பெருசாக இருக்குது அப்படின்னா இதை டெலீட் பண்ணிவிட்டு இந்த லைனாக நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக இருக்கும். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியும்.
இதை வந்து 3 டைப்பாக பார்க்கலாம். ஒன்று லைனாக போடலாம், இல்லைனா ஒரு ஜோனாக வரையலாம், இல்லை அப்படின்னா நம்ம ட்ரெண்ட் லைனாக யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோனாக ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க. ஒரு ஜோன் நம்ம அந்த இடத்துல நமக்கு இருக்குது அப்படின்னா கரெக்டாக நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு சப்போர்ட்டாக நமக்கு வந்து அந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் பண்ணணும் மார்க்கெட்டு. இப்போ அடுத்து இங்கே விட்டு அடுத்து எங்கே வரணும் அப்படின்னு சொல்லி தெரியும். இது வந்து ஃபஸ்ட்டு. சரிங்களா? ரெண்டாவது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன். இப்போது மார்க்கெட் வந்து இப்படி ஃப்ளாட்டாக இருக்குது. அப்போ நம்ம இது வந்து நமக்கு ஃப்ளாட்டாக இருக்கும்போது நம்ம இது பண்ணுறோம். இப்போ மார்க்கெட் வந்து மேலே அப்சைட்லேருந்து இப்படி கிராஸாக வருது. இப்போ இந்த மாதிரி வரும்போது நம்ம எப்படி வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையணும்னு சொல்கிறேன். இப்போ அந்த ஹை எடுத்துக்கோங்க, ஒரு லைன் நம்ம அந்த ட்ரெண்ட் லைன் டூல் எடுத்து மேலேருந்து கீழே போட்டிங்கன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா. இது அப்படியே கண்ட்ரோல் அமுத்தி இது அப்படியே இழுத்திங்கன்னா இன்னொரு இது காப்பி ஆகும். ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சுன்னா இது ஒரு சப்போர்ட். இப்போ ட்ரெண்ட் லைனில் நம்ம சப்போர்ட் பார்க்குறோம். ட்ரெண்ட் லைனில் 3 டைப் இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைன்ஸ் அதை வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவாக நம்ம போடலாம். சரிங்களா? இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்னா நீங்கள் வந்து இப்போ இதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது, மேலே போயிட்டு கீழே வந்திருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனில் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்குது, மறுபடியும் கீழே வந்துட்டு மேலே போயிருக்குது, கீழே வந்திருக்குது, கொஞ்சம் மேலே போயிட்டு மறுபடியும் நம்ம கீழே வந்திருக்குது. அப்போது நம்ம ஒரு ஜோனாகவும் மார்க் பண்ணலாம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை ஒரு ட்ரெண்ட் லைனாகவும் நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ஏன் மார்க்கெட் நிற்குது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன் இருக்குது. சரிங்களா? ஓகேங்களா? இப்போ இந்த ரெசிஸ்டன்ட் வந்து இங்கே ஆல்ரெடி வந்து இருக்கிறனால மார்க்கெட் கீழே போயிட்டு அந்த ரெசிஸ்டண்ட்டை ரெஸ்பான்ஸ் பண்ணி இங்கே ஹோல்டாகி நின்றுச்சு. இந்த இடத்துல ஏன் மார்க்கெட் நிற்குது அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்கன்னா இதோடைய சேனல் வந்து உங்களுக்கு அப்படியே தெரியும். இதை அப்படியே கண்ட்ரோல் அமுத்தி காப்பி பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இது ரெசிஸ்டன்ட், இது சப்போர்ட், இது வந்து மேஜர், இது மைனர். அப்போ அதுக்குள்ளே நம்ம சப்பு போடணுன்னா சப்பு வந்து அதுக்கு சின்ன டைம் ஃப்ரேமில் போய் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் நம்ம இங்கே ஒரு என்ட்ரி எடுத்துருக்குறோம், செல் என்ட்ரி கரெக்டாக வந்து நமக்கு எடுத்துருக்குறோம். எது வரைக்கும் ட்ராவல் ஆகணும்னு சொல்லி நமக்கு தெரியணும். அப்போ இந்த சப்போர்ட் நோக்கி வரணும் அப்படின்னா நம்ம பண்ணுறது இன்ட்ராடே பண்ணுறதில்ல, ஸ்விங் ட்ரேடு தான் பண்ணுறோம். அது வந்து நம்ம ட்ராவலிங்கில் கொஞ்சம் ஆர்டர் வந்து நம்ம போட்டு ரொம்ப நேரம் ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் ஆனாலும் நமக்கு நல்லா ப்ராஃபிட் ஆகும். இன்ட்ராடே பண்ண தெரிஞ்சவங்க இன்ட்ராடேயில் நீங்கள் பண்ணலாம். என்னென்ன ஸ்கால்பிங் பண்ணுறீங்களா, உங்களுக்கு ட்ரேடிங்கில் என்ன தெரியுதோ அதை பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடு தான் பண்ணுறோம். நீங்கள் கண்ணில் பார்க்குற லோ ஹையை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சப்ஜெக்ட் இது பார்த்தீங்கன்னா மெயினானது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். இப்போ இங்கே இருக்குது, இந்த லோக்கு வர்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதமாக நம்ம வெயிட் பண்ணோம் சப்போர்ட் வர. அது வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாதா? பண்ணலாம். அது நம்ம எப்படி பண்ணலான்னா நாங்கள் போட்டிருக்க மாதிரி ப்ரீவியஸ் டேயோட லோ மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நல்லா பெருசு பண்ணிவிட்டு டே கேண்டில் ஹை, இது வந்து இப்போ கரண்ட்டில் நடந்துகிட்ருக்க ஒரு இதுங்க. இதில் வந்து நீங்கள் இப்போ நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு இதை பார்க்குறீங்க, பார்த்துட்டு இதில் நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கிறது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட் நோக்கி வந்துட்டுருக்குது. இங்கே வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணுமா அப்படின்னா இல்லை,
நமக்கு அன்னன்னைக்கு என்ன மார்க்கெட் வந்து என்ன ஸ்ட்ரக்சர் நமக்கு கொடுக்குது, எப்படிலாம் வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்து ட்ரேடிங்கில் என்னென்ன மாதிரிலாம் உங்களுக்கு உள்ளே வருது, அப்படி அது எப்படிலாம் வந்து உங்களுக்கு அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா, டெய்லி என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணணும் அதை. அப்போது இப்போ நேற்று நமக்கு வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே வந்து இது நடந்தது. இப்போ நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சோடனே ஃப்ரைடே அன்னைக்கு ப்ரீவியஸ் டேவோட ஹேண்டிலோட ஹை மார்க் பண்ணிக்கோங்க, லோ மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டை தாண்டி இவன் அப்சைடு இப்படி பிரேக் பண்ணி போயிட்டானா மேலே போயிடுவான். இந்த டவுன் சைடு உடச்சிது அப்படின்னா இப்படி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஃபுல் பேக் வந்து கீழே வந்துடும். இப்போ கீழே வந்தால் எது வரைக்கும் வரலான்னா அடுத்து இங்கே இருக்கிற ஒரு சப்போர்ட் நோக்கி வரும். இதுதான் அடுத்த சப்போர்ட் நமக்கு. நீங்கள் பெருசாக பார்த்தாலும் அதுதான், சின்னதாக பார்த்தாலும் அதான். இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. போனால் இது வரைக்கும் போகணும், இதை தாண்டினா தான் அடுத்து மேலே போகும். நம்ம பார்க்குறது எல்லாமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் மட்டும்தான். இதில் நம்ம எப்படி என்ட்ரிக்குள்ளே போகணும், மார்க்கெட்டை எப்படி புரிஞ்சுக்கணும், ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு டே கேண்டில் எடுத்துக்கோங்க. என்னைக்கு எப்போ நீங்கள் மண்டே ஓப்பன் ஆனாலும் சரி, இல்லை நீங்கள் செவ்வாய்க்கிழமை பார்க்குறீங்க, புதன்கிழமை பார்க்குறீங்க, எப்போ நீங்கள் பார்த்தாலுமே ப்ரீவியஸாக இருக்கிற அதுக்கு முந்தின நாள் இருக்கிற கேண்டிலோட ஹையோ லோவோ மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிங்கன்னா நம்ம என்ட்ரிக்குள்ளே போகிறது எப்படின்னு சொல்லி நமக்கு புரிஞ்சிடும். இப்போ அந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் மேலே போகும். ஹையை பிரேக் பண்ணலை, கீழே வந்து லோ பிரேக் பண்ணுனா கீழே வந்துடும். ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ வந்து கரண்ட்டில் வந்து எப்படி ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங்னால நமக்கு அந்த கரண்ட் டேட்டோடு தெரியாது. நான் அதுக்கு முன்னாடி இருக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இது வந்து வியாழக்கிழமையோட ப்ரீவியஸ் டே ஹை லோ. சரிங்களா? அதை வந்து நம்ம பார்த்துக்கோங்க. சார்ட்டை எப்போதும் நீட்டாக வச்சுக்கோங்க, கசகசன்னு வைக்காதீங்க. ட்ரெண்ட் லைனு கோடு அங்கங்க அப்படி போட்டு நீட்டாக இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிடுவோம், எப்படி நம்ம பார்க்குறதுன்னு தெரியாமல் போயிடும். வியாழக்கிழமை நமக்கு இந்த இது ஓப்பன் ஆகிருக்கு, ஹேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு. தொடர்ந்து கோல்டு பார்த்திங்கன்னா டவுன் சைடு தான் வந்துட்டுருக்கு. அப்போ நம்ம என்ன மாதிரி என்ட்ரி எடுக்கணும், பை எடுக்கணுமா செல் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரும். நம்ம கேண்டில் கலரை பார்த்து நம்ம வந்து ட்ரேடுக்குள்ளே போகக்கூடாது. இது ரெட் கேண்டிலாக இருக்குது, நம்ம செல்லு தான் எடுக்கணும்னு சொல்லி செல்லாக போட்டிருக்கக்கூடாது. சப்போர்ட் என்ன ஆகுனா, சப்போர்ட்டில் வந்ததுன்னா எங்கே வேணாலும் அது சப்போர்ட் எடுக்கலாம். மார்க்கெட் இங்கே தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. சப்போர்ட்டில் வந்தால் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து கெஸ் பண்ணலாம், ஆனால் கன்ஃபார்மாக இது வரைக்கும் வருவோம் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ப்ரீவியஸ் டேயோட ஹை, ப்ரீவியஸ் டேயோட லோ. இது வெள்ளிக்கிழமை ஓப்பனான ஒரு ஹை. சரிங்களா? இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour சார்ட் போய்க்கலாம். இப்போ 1 hourல் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை இங்கே மேலே இருக்குது. சரிங்களா? ப்ரீவியஸ் டேவோட ஹை இங்கே இருக்குது, லோ இங்கே இருக்குது. அன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டைமிங் தெரியும், 3:30 மணிக்கு நமக்கு மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகும். நைட்டு நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ப்ரீவியஸ் டேவோட ஹை பிரேக் ஆகுதா லோ பிரேக் ஆகுதான்னு பார்க்கணும். நமக்கு லோ தான் பிரேக் ஆகுது. அப்போ அன்றைக்கி டேவோட ஹையை இங்கே மார்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்து வரைக்கும் இது வரைக்கும் வந்துட்டு கூட உங்களுக்கு கீழே வரும். அப்போ நம்ம 15லேயோ 5 minutesலேயே போய் தான் நம்ம என்ட்ரிக்குள்ளே நம்ம உள்ளே போகணும். இப்போ ப்ரீவியஸ் டேவோட லோ பிரேக் ஆயிடுச்சு. லோ பிரேக் ஆனோடனே நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு எந்த பேட்டர்னுமே வரல. அதனால் நாங்கள் வந்து என்ட்ரிக்குள்ளே போகலை. நீங்கள் சப்போஸ் என்ட்ரி எடுக்கிற மாதிரினா நம்ம சொல்கிற பேட்டர்ன்ஸ் எதாவது வந்தால் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். கேண்டில் பேட்டர்ன் தெரிஞ்சால் இது வந்து பெரிஸ் எங்கல்ஃபிங், இதுக்கு அடுத்து நம்ம என்ட்ரி போட்டு இங்கே மேலே என்ட்ரி போகலாம்.
இந்த மாதிரி பேட்டர்ன்ஸும் நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி படிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணி இங்கே மேலே ஒரு ஃபுல் பேக் எடுத்து மார்க்கெட் டவுன் சைடு வந்திருக்குது. சரிங்களா, இப்போ என்னாச்சுன்னா நமக்கு சப்போர்ட் பிரேக் ஆகி கீழே வந்துட்டான். ரெசிஸ்டண்டில் போகல மார்க்கெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட்லேருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் நோக்கி நமக்கு வந்துட்டுருக்கு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி காலையில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க, ட்ரேடிங் நீங்கள் பார்க்கணும், ட்ரேடிங் உங்களுக்கு பண்ணணுன்னு இருந்தால் டே கேண்டில் ஓப்பன் பண்ணி ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணால் நீங்கள் பை எடுக்கிறதா செல் எடுக்கிறதான்னு சொல்லி உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணணும், டே செல் ஆகிட்டே இருந்தோம்னா செல் ஆகிட்டே இருக்காது, கண்டிப்பாக அது பை சைடுக்கு போகும். பை சைடு போயிட்டே இருந்தால் திரும்பி நமக்கு செல் சைடுக்கு வரும். ஒரு அப் சைடு போனால் ஒரு டவுன் சைடு கண்டிப்பாக வரும், ஒரு டவுன் சைடு போனால் ஒரு அப் சைடு கண்டிப்பாக போகும். சரிங்களா, இப்போ இது பார்த்தீங்கன்னா டே ஓடுது. டேயில் வந்து மேஜர் நான் இங்கே சொன்ன மாதிரி இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மேஜராக வரைஞ்சி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம பார்க்க போகிறது. ஈஸியானது. ஒரு லோ மார்க் பண்ணுறீங்க, ஒரு ஹை மார்க் பண்ணுறீங்க. என்ட்ரிக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல. அன்னைக்கு என்ன நடந்திருக்கோ அந்த டைம் ஃப்ரேமை நீங்கள் சூஸ் பண்ணி என்ட்ரிக்குள்ளே நீங்கள் நம்ம 5 லெவல் கீ லெவல் என்ட்ரி பேட்டர்ன்ஸ் அந்த இடத்துல வருதா, 5 மினிட்ஸில் 15 வருதா, ஈக்குவல் ஹை வருதா, கேண்டில் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுதா, ரிவர்சல் கேண்டில் பேட்டர்ன் சொல்லி கூகுளில் போட்டிங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் வரும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் அதுபடி என்ட்ரிக்குள்ளே போகலாம். நாங்கள் அடுத்த வீடியோவில் அந்த பேட்டர்னை பற்றி உங்களுக்கு நாங்கள் போடுறோம். கேண்டில் ஸ்டிக்கோடதை பற்றி உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். என்ட்ரி மெத்தடுங்கிறது வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவாக இது என்ட்ரி மெத்தடில் நிறைய டைப் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு ஒன்று ஒன்று அடுத்தடுத்து சொல்கிறோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது 1 ஹவர் போயிடலாம். ஏன்னா 4 ஹவர் 1 ஹவரில் டேயில் வந்து மேஜர் நம்ம மைனர் பார்க்கணும். அப்போ நம்ம 1 ஹவரில் போய்க்கலாம். இப்போ 1 ஹவர் தான் நம்ம முக்கியமாக பார்த்திங்கன்னா என்ட்ரிக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ டேயில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம 1 ஹவர் தான் பார்த்திங்கன்னா என்ட்ரிக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அன்னைக்கு வந்த ப்ரீவியஸ் டேயோட ஹை. சரிங்களா, இந்த இடம்தான் வந்து லோ. 15ஆம் தேதி நமக்கு வந்த ஹை லோ இதான். இப்போ இது வந்து ஒரு சப்போர்ட், இது வந்து ஒரு ரெசிஸ்டண்ட். சரிங்களா, மார்க்கெட் வந்து இப்போ நம்ம அந்த ஹையை வந்து இங்கே மார்க் பண்ணிக்குவோம். 1 ஹவரில் ஹையை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி எப்போ அந்த ஹை கிட்ட வந்து நமக்கு வந்து நம்மளுடைய பேட்டர்ன்ஸ் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, 5 லெவல் என்ட்ரி மெத்தடோட ப்ரீவியஸ் டேயோட ஹை இங்கே இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் ரெசிஸ்டன்ட்டில் வந்து நமக்கு ஒரு பின்பார் போட்டிருக்கு. கேண்டில் வந்து செல்லுக்கு வந்து நமக்கு வந்து சிக்னல் காமிச்சிச்சு. நம்ம அதெல்லாம் பார்க்கணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டில் 1 ஹவரில் நீங்கள் பார்த்தா மட்டும் போதும், கிளியராக நமக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பின்பார் போட்டிருக்கப்போ பை சைடு, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பின்பார் போட்டிருக்கப்போ செல் சைடு. இப்போ ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் கரெக்டாக புரியுதுங்களா? அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டில் மட்டும்தான் அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அப்போது நாங்கள் சொல்கிற அந்த 5 லெவல் என்ட்ரி பேட்டர்ன் வந்து இந்த 1 ஹவரை வந்து நம்ம ஒரு ரெசிஸ்டண்ட்டாக மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி இங்கே இருக்குது ஒரு ரெசிஸ்டன்ட், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. அப்போ நம்ம 1 ஹவரில் இங்கே ரெசிஸ்டன்ட் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நீங்கள் 5 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ போய் என்ட்ரிக்குள்ளே நீங்கள் போகிறது வந்து இப்படி தான் போகணும். இது பார்த்திங்களா 1 ஹவரில் நம்ம போட்டிருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மேஜர் வந்து நமக்கு இருக்குது டேவோட இது. சரிங்க, இது வந்து மேஜர் ப்ரீவியஸ் டேயோட ஹை மேஜர் இருக்குது. மைனர் நம்ம ஒன்று வரைஞ்சிருக்கிறோம். இந்த ரெட் கலரில் போட்டிருக்க மைனர். இப்போ நம்ம சப்பில் போய் என்ட்ரி எடுக்கணும். எப்படி என்ட்ரி எடுக்கிறது? நாங்கள் சொன்ன அங்கே பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே வந்திருக்கும். இந்த 5 லெவல் கீ லெவல் என்ட்ரி மெத்தட் ஈக்குவல் ஹை வச்சுருக்காங்களா? நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு ரீசன் வேணும். எந்த இடத்துல நம்ம என்ட்ரி போகிறோம்? இப்போ இந்த இடத்துலலாம் வந்திருக்குது, நம்ம என்ட்ரி போகலாமா? போகக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கீழே மார்க்கெட் ட்ராவல் ஆகி மேலே வந்துட்டுருக்கு. அப்போ ரெசிஸ்டன்ட் கிட்ட இங்கே வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான்
நீங்கள் என்ட்ரிக்குள்ளே போகணும். அப்போ நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் கிடச்சிருக்கு. ஒன்று வந்து மேஜர், ஒன்று மைனர், ஒன்று சப்பு. அப்போ நம்ம சப்பில் பார்க்கும்போது நமக்கு ஈக்குவல் ஹை கிடச்சிருக்குது. அப்போ ஈக்குவல் டபுள் டாப், இது வந்து டபுள் டாப்னு சொல்லுவாங்க எங்களுடைய இதில். அந்த 5 லெவல் என்ட்ரி கீ பேட்டர்ன்ஸில் வந்து டபுள் டாப் நமக்கு கிடச்சிருக்குது. இந்த டபுள் டாப்பில் நம்ம என்ட்ரிக்குள்ளே போகலாம். இங்கே நம்ம என்ட்ரியை வந்து இங்கே சூஸ் பண்ணிவிட்டு மேலே ஸ்டாப் லாஸ் நீங்கள் வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். இங்கே வேணாலும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் இது தான், இந்த சப்போர்ட்டில் இங்கே வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை அடுத்த சப்போர்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி இங்கே வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் நீங்கள் என்ட்ரிக்குள்ளே போகலாம். நம்ம இந்த மாதிரி இது வந்து என்ட்ரி சொல்லி நம்ம ஒரு வீடியோ போடுவோம். அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு 3 ஆப்ஷன் கிடச்சிருக்கு. ஒன்று வந்து மேஜரில் வந்து கரெக்டாக நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது, ரெசிஸ்டண்டில் நிற்குது, 1 ஹவர்லேயும் கரெக்டாக இருக்குது. 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஹை கிடச்சிருக்கும் நமக்கு. இங்கே ஒரு ஈக்குவல் ஹை இருக்குங்களா, அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் ஹை வரும். அப்போ நீங்கள் 5 மினிட்ஸில் போகும்போது அந்த 1 ஹவரோட ஹையை மார்க் பண்ணிக்கோங்க. அது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நமக்கு தெரியும். ஆனால் 1 ஹவர் ஹையை மார்க் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக அந்த 1 ஹவர் ஹைக்கு வரும்போது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே கரெக்டாக டபுள் டாப் போடுதா, மேலே மார்க் பண்ணிக்கோங்க. தைரியமாக இங்கே என்ட்ரி எடுத்து மேலே ஸ்டாப் லாஸ் வைங்க. ஏன்னா நமக்கு தெரியும் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக டவுன் சைடு தான் வரப்போகுதுன்னு தெரியும். அதனால் நீங்கள் என்ட்ரிக்குள்ளே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு வரைஞ்சிட்டு நீங்கள் என்ட்ரிக்குள்ளே போங்க. கண்டிப்பாக இதில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வைக்காமல் ட்ரேட் பண்ணாதீங்க. பொறுமையாக இருங்க, பொறுமையாக கற்றுக்கோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய நோக்கமே என்னென்னா யாருமே ஸ்டாப் லாஸ் அதிகமாக வைக்கக்கூடாது, யாரையும் நம்பி ட்ரேடிங்கில் வரக்கூடாது. நீங்கள் ஓனாக இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். ட்ரேடிங்கில் யாரையும் நம்பி நீங்கள் வராதிங்க, யாருக்கிட்டேயும் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. நாங்கள் 1000 ரூபா தரோம், 1 லட்சம் தரோம், 2 லட்சம் தரோம், 3 லட்சம் தரோன்னு சொல்லுவாங்க, டபுள் ஆக்கி தரோன்னு சொல்லுவாங்க. யாரையும் நம்பி நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வராதிங்க. உங்களை நீங்கள் நம்புங்க. நாங்கள் சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பொறுமையாக ஒரு 6 மாதம் பயிற்சி பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நோட்டு போட்டு எழுதி வைங்க. இந்த மாதிரி சார்ட்டெல்லாம் வரைஞ்சி பாருங்கள். புதுசாக ட்ரேடிங்கில் வந்தவங்க இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி கிளியராக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேயில் வந்து மேஜர் பார்த்தோம். இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் மைனர், சரிங்களா? இப்போ எதெல்லாம் மைனர் நம்ம எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வந்து ஒரு மைனர். இப்போ நமக்கு மார்க்கெட் இங்கே இருந்ததுன்னா அடுத்து இங்கே இந்த சப்போர்ட் நோக்கி நமக்கு வரணும். இது ரெசிஸ்டன்ட், இது ஒரு ரெசிஸ்டன்ட், இது ஒரு சப்போர்ட். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணணும். இப்போ கரண்ட்டாக நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா, அந்த டேவோட இதெல்லாம் எடுத்துடுறாங்க. இருங்க, கசன்னு வைக்க வேண்டாம், சார்ட்டை நீட்டாக வச்சுக்கோங்க. இப்போ கரண்டில் இருக்கிற மார்க்கெட்டு மேஜர் சப்போர்ட் வந்து இதுதான் நமக்கு. இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் ஆனால் தான் அடுத்து கீழே வரும். அடுத்து எங்கே வரணும், அடுத்து சப்போர்ட் இங்கே இருக்குது. அப்போ 1 ஹவர் சப்போர்ட்டில் இப்போ நீங்கள் இங்கே ஒரு செல் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இங்கே வந்து இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். நம்ம பண்ணுறது இன்ட்ராடே கிடையாது, ஸ்விங் ட்ரேடு தான் பண்ணுறோம். கண்டிப்பாக நம்ம ஹோல்ட் பண்ணி ப்ராஃபிட் நல்லாவே பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டண்ட் ஜோன் இருந்தது. நாங்கள் எங்களுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த 5 லெவல் என்ட்ரி மெத்தடோட இது வந்து நாங்கள் போடும்போது போன வாரம் நடந்தது. இது எல்லாமே போன வாரத்தில் நமக்கு இந்த இடத்துல என்னெல்லாம் பண்ணிச்சு, ரெசிஸ்டன்ட்டில் என்னெல்லாம் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். எங்கள் சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த பேட்டர்ன்ஸ்லாம் எத்தனை டைம் நமக்கு வந்திருக்கு, எத்தனை என்ட்ரி நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஜரான இது வந்து இது. இப்போ நம்ம மைனர் 1 ஹவரில் இருக்கிறோம். இப்போ 1 ஹவரில் வந்து இது ஒரு சப்போர்ட் ஏரியா. இது ஒரு ரெசிஸ்டண்ட்டு.
உங்களுக்கு கண் அளவுக்கு எது வந்து ஃபஸ்ட்டு ஹைட்டாக தெரியுதோ அது ஒரு ரெசிஸ்டண்ட். இப்போ மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணால் தான் அடுத்து கீழே வரும். இல்லை இங்கே மேலே பிரேக் ஆச்சுன்னா அடுத்த மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ட் போகணும். இதுக்கு பக்கத்துலேயே நமக்கு ட்ரெண்ட் லைன் இருக்கிறனால ஆல்ரெடி இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன் இருக்கிறனால இது வரைக்கும் போகும். இதுக்கு மேலே போச்சுன்னா தான் நமக்கு அடுத்து எங்கே போகும்னு தெரியும். அதுக்கு மேலே இங்கே போகும். சரிங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை மட்டும் வச்சுமே நீங்கள் ட்ரேடிங்குள்ளே நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். அதை ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. அதை பற்றி புரிஞ்சுக்கோங்க. முதல்ல எப்படி நம்ம பார்க்கணும், எப்படி நம்ம இது பண்ண. சிம்பிள் தான், ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்லை. நாங்கள்லாம் கற்றுக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டோம். ஆனால் எவ்வளோ தான் நம்ம கற்றுக்கிட்டாலுமே இந்த பேசிக் விஷயத்தை வந்து யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஒரு சிலர் சொல்கிறதில்ல. நாங்களாக அதை தெரிஞ்சுக்கிட்டு நாங்களாக புரிஞ்சுக்கிட்டு தான் ட்ரேடிங்குள்ளே வந்தோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமாக அந்த ட்ரேடிங் ஃபீல்டில் இருக்கிறோம். நிறைய மென்டார்கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்டோம். நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியான ஒரு மெத்தட்ஸ் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். நாங்கள் சொல்கிறது எதுவுமே புதுசாலாம் கிடையாது. ஆல்ரெடி எல்லாருமே ட்ரேடிங்கில் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஒரு சிலர் வந்து தெளிவாக சொல்கிறதில்ல, எங்கே நம்ம வந்து போகணும், எங்கே நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கிளியராக சொல்லி கொடுக்குறதில்ல. நமக்கு அது புரியுறதும் இல்லை. அதாவது அவங்க சொல்கிற மெத்தடு வந்து அவங்களுக்கு என்ன தெரியுதோ, இப்போ எனக்கு என்ன வருதோ அதை நான் பண்ண முடியும், உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் புரிஞ்சிக்கிற விதம்னு ஒன்று இருக்குது. அதுபடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் எழுதி வச்சு புரிஞ்சுட்டு நீங்கள் ட்ரேடிங்குள்ளே நீங்கள் வரணும். ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் மெயின். எவ்வளோ பெரிய ஒரு பிக் ட்ரேடாக இருக்கட்டும், பேங்க் ட்ரேடர் யாராக இருந்தாலுமே எங்கே வந்து ஆர்டரை வந்து ஹெவியாக போட்டு வச்சுருப்பாங்க. ஏன் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவுக்கு இங்கே வந்தோன்னே மார்க்கெட் கீழே வருதுன்னு சொல்லி யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷம் பொறுமையாக நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஏன் வந்து இந்த இடத்துக்கு வந்தால் மார்க்கெட் கீழே வருது, ஏன் இந்த இடத்துக்கு வந்தால் மார்க்கெட் மேலே போகுது, அப்போ இந்த இடத்துலலாம் என்ன இருக்குது, இங்கே ஏன் மார்க்கெட் வந்து பை சைடு போகுது, இங்கே ஏன் செல் சைடு வருதுன்னு சொல்லி பொறுமையாக யோசனை பண்ணி அந்த ஜோனெல்லாம் மார்க் பண்ணி வச்சு என்ட்ரிக்குள்ளே போங்க. இப்போ நம்ம வந்து அந்த 3 டைப்பாக நம்ம பார்த்தோம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் ட்ரேடிங்கில் சிம்பிளாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி தான் நாங்கள் ட்ரேடிங்குள்ளே போகிறோம். ட்ரேடில் நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கேண்டில் கலரை பார்த்து நம்ம என்ட்ரி ஆகக்கூடாது. அங்கே என்ன சொல்லுது, அங்கே எந்த மாதிரி ஒரு இது நடக்குது, ட்ராவல் வந்து எங்கே ஆக போகுது, பை சைடா செல் சைடான்னு சொல்லி ஃபஸ்ட்டு உட்காந்து பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணணும். காலையில் 9:15 நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனால் டக்குன்னு க்ரீன் கேண்டில் பார்த்தா பை அடிச்சோம் அப்படின்னா அது அடுத்து கீழே வந்து நமக்கு லாஸ் ஆயிரும். கேண்டில் கலரை பார்த்து நம்ம என்ட்ரிக்குள்ளே போனோம் அப்படின்னு நாங்கள் முதல்ல அப்படி தான் பண்ணோம். கலரை பார்த்து உள்ளே போகுவோம். அடுத்து அது எங்கே போனே தெரியாது. கலரை பார்த்து க்ரீன் அண்ட் பை போடுவோம், அது செல்லுக்கு மாறிடும். அதை பற்றி புரிதல் நமக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை நம்ம விடக்கூடாது. ஒரு ட்ரேடிங் ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே வந்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு எதாவது கடை வைக்கிறீங்கன்னா அந்த பிஸ்னஸை பற்றி கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு தான் நீங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே வர முடியும். நீங்கள் வரணும் அப்படின்னா அதை பற்றி ஃபுல்லாக தெரியணும். உடனே கற்றுக்க முடியுமா? கற்றுக்க முடியாது. இப்போ நீங்கள் காலேஜ் போகிறீங்க, காலேஜ் போனீங்கன்னா உடனே வந்து நம்ம போன ஃபஸ்ட் இயர்லேயே வந்து கிளியராக எல்லாமே முடிச்சுட்டு வேலைக்கு போகலான்னு போக முடியுமா? ஃபஸ்ட் இயர் இருக்குது, செகண்ட் இயர் இருக்குது, தேர்ட் இயர் இருக்குது. 3 வருஷம் காலேஜ் படிக்கணும். ஸ்கூல் வந்து நம்ம பிறந்த உடனே ஸ்கூலுக்கு போகலை. நமக்குன்னு ஒரு ஏஜ் வந்தோடனே அதுலேருந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம். எத்தனை வருஷமாக நம்ம படித்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரேடிங் நம்ம ஸ்கூலுக்கு வந்து போகிறோமோ அதே மாதிரி தான் ட்ரேடிங். எடுத்தோடனே நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி ட்ரேடிங்கில் வராதிங்க. அப்படி நினப்பு இருந்தால் தயவுசெய்து ட்ரேடிங்கில் வராதிங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாங்கள் சொல்லிக் கொடுக்குற இந்த மெத்தட்ஸ் எல்லாமே பாருங்கள். அந்த 5 லெவல் என்ட்ரி மெத்தட் எங்கெல்லாம் வரணும்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? எங்கெல்லாம் வரும்னு சொல்லியிருக்கிறோம். அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணி வச்சு அங்கெல்லாம் வருதான்னு செக் பண்ணிவிட்டு கமெண்டில் போடுங்க. முடிஞ்சால் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வந்து எங்களுடைய கமெண்டில் போடுங்க. நாங்கள் அதை பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ட்ரெண்ட் லைன் வந்து எப்படி நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன். சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் இது போட்டிங்கன்னா இது ஒரு சப்போர்ட்டிங் ட்ரெண்ட் லைன். ட்ரெண்ட் லைனாகவும் நம்ம போட்டுக்கலாம். மார்க்கெட் இப்படி ஈக்குவலாக இருக்கும்போது நீங்கள் ஹையாக மார்க் பண்ணுறீங்க. இப்படி கிராஸாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், எங்கே எதை தான்னா பை ஆவான், எதை தான்னா செல் ஆவான்னு சொல்லி நம்ம அதை வாட்ச் பண்ணிக்கணும்.
இப்போ நீங்கள் இந்த ப்ரீவியஸோட லோ ஹை மட்டும் தான் பார்க்குறீங்க. இப்போ இந்த இடத்துல இது வரைக்கும் போகும்போது நமக்கு எப்படி எங்கே இப்போ நம்ம இங்கே ஒரு பை ஆர்டர் எடுத்திருக்கோம், இது வரைக்கும் போகுமான்னு சொல்லி நமக்கு தெரியணுமில்ல. இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு பை எடுத்துட்டீங்க, அடுத்து அது எது வரைக்கும் போகணும்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ இது ஒரு சப்போர்ட் ஏரியா, இந்த லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா. இதை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் மேலே போகும். இல்லைன்னா மார்க்கெட் இதை வந்து டச் பண்ணிவிட்டு கீழே இறங்கிருச்சிங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரேடிங்குள்ளே பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்குறது சப்பு. அது பார்த்தீங்கன்னா மைனர், 1 ஹவரில் மைனர், 5 மினிட்ஸில் சப்பு, 15லேயும் பார்க்கலாம், 30 மினிட்ஸ்லேயும் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கோ அந்த டைம் ஃப்ரேம் வச்சு நீங்கள் பாருங்கள். நமக்கு வந்து ரிவர்சல் எப்படி அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது நம்ம பார்க்கணுன்னா லோயர் டைம் ஃப்ரேமில் போய் தான் பார்க்கணும். அது வந்து எல்லாருமே சொல்கிறது தான். அந்த லோயர் டைம் ஃப்ரேமில் எந்த மாதிரி நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு. சும்மா வந்து அங்கே வந்தோடனே நம்ம டப்புன்னு போக முடியும். நாங்கள் அதனால தான் அந்த 5 லெவல் என்ட்ரி மெத்தட், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டில் யார் வேணாலும் பை என்ட்ரி செல் என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் அங்கே வந்து எந்த மாதிரி வந்து அந்த சினாரியோ அந்த வந்து சீன் நமக்கு எப்படி கிரியேட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டில் எந்த மாதிரி உங்களுக்கு வருதுன்னு சொல்லி அந்த 5 லெவல் கீ என்ட்ரி மெத்தட் வந்தால் மட்டும்தான் நாங்கள் என்ட்ரிக்குள்ளே போவோம். நீங்கள் அந்த லெவலை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரைஞ்சிட்டு என்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு அந்த இடத்துல மட்டும் தான் போகணும். எப்படி என்ட்ரி ஆகணும் அப்படின்னா, நம்ம இப்போ இந்த இடத்துல பண்ணுறோம் என்ட்ரி எடுக்கிறோன்னா, இங்கே ஒரு பை என்ட்ரி எடுக்கிறோன்னா, இப்போ இந்த க்ரீன் கேண்டில் க்ளோஸ் ஆனோன்னா இங்கே பை என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாக நம்ம இங்கே வச்சிடலாம். அப்போ என்ட்ரி வந்து நம்ம எங்கே எடுக்கணும்னு சொல்லி நமக்கு ஒரு நாலேஜ் வரணும் பார்த்தீங்களா. அதுக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த வீடியோவை நம்ம போடுறோம். சும்மா வந்து இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே வந்துட்டுருக்கு, இங்கே நம்ம என்ட்ரிக்குள்ளே போகலாமா, இங்கே என்ட்ரிக்குள்ளே போகலாமா, இங்கே என்ட்ரிக்குள்ளே போகலாமான்னு சொல்லி நாங்கள் அப்படி எடுக்க மாட்டோம். யாருமே அந்த மாதிரி ட்ரேடிங்கில் பண்ணாங்கன்னா சக்ஸஸ் ஆக முடியாது. மெயினாக வெயிட் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டில் எங்கே வந்து மார்க்கெட் வந்து நிற்குது, எங்கே வந்து நிற்கும், நம்ம என்ட்ரிக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சப்போஸ் இந்த என்ட்ரி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த என்ட்ரி நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பண்ணணும். இன்றைக்கி நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்குது, நாளைக்கு என்ட்ரி கிடைக்கல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அது மார்க்கெட் கொடுக்குறது தான். கண்டிப்பாக நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணி தான் அவன் சொல்லி தொடர்ந்து கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி, அது ஸ்டாப் லாஸு இல்லைன்னா டார்கெட், அவ்வளோதான். என்ட்ரி மெத்தடில் உங்களுக்கு நிறைய டைப் இருக்குது, அடுத்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து நீங்கள் இப்படி தான் வரையணும். இதை நீங்கள் பார்த்து நீங்கள் உங்களுடைய ட்ரேடில் வந்து நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஃபுல்லாக நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 6 மாதம் 1 வருஷம் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். இதுதான் நடக்குது மார்க்கெட்டில். வேறு எந்த விஷயம் நீங்கள் பேங்க் நிஃப்டி, பிட்காயினு, எந்த இது நீங்கள் பண்ணாலுமே, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பண்ணாலும் சரி, இந்தியன் மார்க்கெட் பண்ணாலும் சரி, எல்லாத்துலேயுமே சேம் இதே மாதிரி தான் நடக்குது. இதை மட்டும் வச்சு நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி எங்களுக்கு சக்ஸஸ் ஆனதுனால தான் நாங்கள் வந்து இதை மக்களுக்கு சொல்லலாம். எங்களால் தெரிஞ்ச விஷயத்த அடுத்தவங்களுக்கு சொல்லணும், ஃப்ரீயாக நாங்கள் சொல்லணும்னு சொல்லி தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்குறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்டில் போடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு யாராச்சும் ட்ரேடிங் இதே மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து அனுப்புங்க. ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக வச்சு ட்ரேட் எடுங்க. ஹெட்ஜிங் பண்ணாதீங்க. அக்கௌண்ட் வந்து கடன் வாங்கி நீங்கள் பணத்தை போட்டு தொடர்ந்து லாஸ் பண்ணாதீங்க. உங்களால் முடியும். கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ண 95% வந்து ட்ரேடிங்கில் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு முடியும். அந்த சப்ஜெக்டை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டு அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியும். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ட்ராவலிங் அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்லேருந்து ஒரு ரெசிஸ்டன்ட் நோக்கி போகும். ரெசிஸ்டன்ட் போயிடுச்சுன்னா அங்கேருந்து சப்போர்ட் நோக்கி வரும். கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம எடுக்கணும், அவசரப்படக்கூடாது. இதுதான் எங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைல். நாங்கள் இப்படி தான் பார்க்குறது. மேஜர், மைனர், சப்பு, இந்த 3 கேட்டகரியாக நீங்கள் பிரித்து தான் நம்ம ட்ரேடிங்கில் போக முடியும். எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கணும் அப்படிங்கிறது பார்க்காதீங்க. சப்ஜெக்டை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல ப்ராஃபிட் பண்ணணும், இன்றைக்கே போய் இன்றைக்கே என்ட்ரிக்குள்ளே போகணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய ஓன் ட்ரேடில் மட்டும்தான் நீங்கள் என்ட்ரிக்குள்ளே போகணும். நாங்கள் சொன்னாலுமே நீங்கள் உங்களுக்கு புரியாமல் தயவு செஞ்சு ட்ரேடிங் என்ட்ரிக்குள்ளே போகாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் அவசரப்பட்டு என்ட்ரிக்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியவே முடியாது. எங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில்
நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் கடைசி வரைக்கும் இதை பாருங்கள், நிறைய பேருக்கு அனுப்புங்க. ஏகப்பட்ட பேர் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா எல்லாருமே லாஸ் தான் பண்ணுறாங்க. என்ன விஷயம் புரியாமல் ட்ரேட் பண்ணால் லாஸ் பண்ணுறாங்க. விஷயத்தை புரிஞ்சுட்டு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். ரொம்ப நன்றி. எங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.